அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கார்த்திகை மாதத்தை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று சொன்னேன். மறுபடியும் ரெண்டாவது பதிவாக நான் சொல்கிறேன். இந்த கார்த்திகை மாதத்தில் சில விசேஷங்களான நாள்கள்லாம் இருக்குது. அதாவது சிவனுக்கு மிகவும் உயர்ந்த நாள்லாம் இருக்குது. இப்போ சோமவாரம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சோமவாரம் மிக சிறப்பானது சிவனுக்கு. இது எதுக்கு நான் திருப்பி அந்த பதிவு சொல்கிறேன்னா, சிவனுடைய அருமைகள் பெருமைகளை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டேன். அதாவது இந்த திருவத்தூரில் வடிவிலம்மன் திருக்கோயில் இருக்குது. அங்கே அம்மாவும் அப்பாவும் மிக சிறப்பாக காட்சி தருவாங்க. அங்கே போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த நவகிரகங்கள் போல் நவகிரகங்களுடைய சிவலிங்கத்தை பார்க்கலாம். பல வடிவில் இருக்கும். நல்ல பெரிதாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். குறைஞ்சபட்சம் நவகிரகங்கள் உடைய சிவனை பார்க்கலாம். அங்கே அந்த கோயிலில் இன்னும் தனித்தன்மை வாய்ந்த சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பௌர்ணமி வருதுன்னா, இப்போ பௌர்ணமி எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ 17ஆம் தேதி பௌர்ணமினா 15ஆம் தேதி சிவலிங்கத்தை காட்டுறதுக்காக அங்கே ஒரு நடை திறப்பாங்க. அந்த சிவலிங்கம் வருடத்தில், அதாவது வருஷம் ஒரு நாளுக்கு மட்டும்தான் அந்த சிவலிங்கத்தை காட்டுவாங்க. அது அந்த பௌர்ணமிக்கு அன்னி தான் அந்த நடையை திறப்பாங்க. அது கருத்தில் கொள்ளுங்கள். அது திறந்து ஒரு 4 நாள் இருக்கும். பௌர்ணமிக்கு முன்னாடி 2 நாள், பின்னாடி 2 நாள்னு பௌர்ணமிக்கு காட்டுவாங்க. அதை மொத்தம் 5 நாள் கணக்குறேன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சிவலிங்கத்தை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். உங்கள் கோரிக்கைகள் வைக்கலாம். 100% வெற்றி அடைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 100% வெற்றியும் அடையும். அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பெருமை பார்த்தீங்கன்னா, அந்த சிவலிங்கத்தில் இளநீர் ஊற்றினாலும் சரி, பால் ஊற்றினாலும் சரி, சந்தன அபிஷேகம் பண்ணாலும் சரி, விபூதி அபிஷேகம் பண்ணாலும் சரி, எந்த அபிஷேகம் பண்ணாலும் அது பிளாக்காக மாறிடும், கருப்பு கலராக மாறிடும். அதுதான் அந்த லிங்கத்தினுடைய மிக அதிசயமான உண்மை. பார்க்குறவங்களை பிரமிப்பு அடைய செய்யும் அந்த சிவலிங்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே விபூதிலாம் தரமாட்டாங்க. அந்த லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணி அந்த பிளாக்காக ஆகிற அதுதான் அங்கே பிரசாதம். அதோடைய சிறப்பும் அதுதான். அங்கே போனாவே அந்த சின்ன டப்பா, அது வணங்க போனாவே அந்த சின்ன டப்பா ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கருப்பு கலராக தான் இருக்கும். அங்கே அந்த லிங்கத்தை வணங்கிட்டு வரக்குள்ள அங்கே இருக்க ஐயங்க நம்ம நெத்திலையும் அது அந்த பிரசாதத்தை நெத்தியிலே வச்சு விடுவாங்க. அதை அவங்களே வச்சு விடுவாங்க. மிகவும் சிறப்பு. நீங்கள் அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் தெரியும். சில பேருக்கு வெளியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கு சொல்லியிருப்பாங்க. 100ல் குறைஞ்சபட்சம் ஒரு 60 பேருக்காச்சும் இது தெரியாமல் இருக்கும். இந்த வாய்ப்பை சென்னையில் இருக்கிறவங்க மிக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். போய் பாருங்கள். ஆனால் நின்று தான் பார்க்கணும். எப்படியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம அந்த லிங்கத்தை பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதனால் நின்று பொறுமையாக பார்க்குறவங்க முழுதாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் அங்கே போக்குள்ள இந்த தங்க நகையெல்லாம் அணிஞ்சிட்டு போகாதீங்க. திருவத்தூரில் கொஞ்சம் திருட்டு பயம் ஜாஸ்தி. அதனால் சிம்பிளாக போங்க. நீங்கள் போய் இறைவனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது என்னுடைய மனதில் படத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அது போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மிகவும் சிறப்பு. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். பிள்ளைகள் சரியாக கல்வி கற்கவில்லைனால் அவங்க பேரை சொல்லி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கல்வி சிறப்பாக கற்பார்கள். இப்போ நம்மளது பொருளாதாரம் வளரணும், நம்ம 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு வசதி ஆகணுன்றவங்க அவங்களும் போய் உங்கள் கோரிக்கை வைத்துட்டு வரலாம். ஏன்னா அது ஒரு மனிதருடைய இயல்பு. உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை இறைவன்கிட்ட தவிர நம்ம வேறு யாராலையும் கேட்கவும் முடியாது,
வேறு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, அதை செயல்படுத்தவும் முடியாது. சொன்னால் அனுதாகமாக கேட்டுப்பாங்க தவிர நம்மளை அந்த நிலைக்கு மாற்றக்கூடிய சக்தி, ஒரே சக்தி இறைவனுக்கு ஒண்டி தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் திருத்தூர் வடிவிலம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மிகவும் சிறப்பு. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த ராமலிங்க அடிக்கிறார், ஆமாம் ராமலிங்க அடிக்கிறாரும் ராமலிங்க அடிகளார், இந்த பட்டினத்தார் சாமிலாம் அங்கே போய் தவம் இருந்து தான் அவங்க முத்தி அடைந்தாங்க சொல்லி ஒரு புராண கதைகள் சொல்லுது. அதே திருத்தூரில் இந்த பட்டினத்தார் சாமியுடைய ஜீவ சமாதியும் அங்கே தான் அமைஞ்சிக்குது. அங்கேருந்து பக்கத்தில் தான். அதையும் பார்த்துட்டு வந்தீங்கனாலும் மிகவும் சிறப்பு. ஆனால் அதை பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த லிங்கத்தை பார்த்து, இந்த கருலிங்கத்தை பார்த்து மிகவும் சிறப்பான பலனை நீங்கள் அடையலாம் என்பது உண்மை என்பது கூறி இத்துடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.